அஜித் மகிழ் திருமேனி கூட்டணியில் விடாமுயற்சி படம் 2 வருடங்களுக்கு மேலாக உருவாகி வந்தது. உங்களுக்கு வரவேண்டிய இப்படம் இன்று வெளியாகி உள்ளது. படத்தை பார்த்த ரசிகர்கள் திரையரங்குகளில் தெரிக்கவிட்டு வருகின்றனர். திருவிழாவை போல் ஆரவாரம் படுத்தி தங்கள் மகிழ்ச்சியை காட்டி வருகின்றனர். இப்படி பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இப்படம் எப்படி இருக்கு என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கதைப்படி அன்பான கணவன் மனைவியாக இருக்கும் அஜித் த்ரிஷா இருவரும் காரில் லாங் ட்ரிப் செல்கின்றனர். அப்பொழுது பாலைவன பகுதியில் கார் பிரேக் டவுன் ஆகி நின்று விடுகிறது. அப்பொழுது அந்த வழியாக வரும் அர்ஜுன் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வருகிறார். அஜித் அவருடைய காரில் த்ரிஷாவை அனுப்பி வைக்கிறார். ஆனால் மீண்டும் அர்ஜுன் தன்னை அழைத்து செல்ல வருவார் என காத்திருக்கும் அஜித்திற்கு ஏமாற்றம்தான் கிடைக்கிறது. த்ரிஷா என்ன ஆனால் அவரை தேடி செல்லும் அஜித்திற்கு ஏற்பட்ட நிலை என்ன, இதிலிருந்து அவர் மீண்டாரா என்பதுதான் படத்தின் மீதி கதை. இப்படம் ஹாலிவுட் படத்தின் தழுவல் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கதை கரு ஒன்றாக இருந்தாலும் படத்தை பார்க்கும் பொழுது ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. திரைக்கதையை பொறுத்தவரையில் இயக்குனர் ஸ்கோர் செய்திருக்கிறார். ஸ்டைலாக காட்சிப்படுத்திய விதமும் ஆக்ஷன் காட்சிகளும் மிரட்டலாக உள்ளது. இதில் அஜித்திற்கு எந்த மாஸ் காட்சிகளும் கிடையாது. கதையோடு பயணிக்கும் ஹீரோவாக அவர் பின்னி பெடல் எடுத்திருக்கிறார். அதிலும் த்ரிஷா அஜித் இருவரின் பிளாஷ்பேக் காட்சிகள் ரசிக்க வைக்கிறது. சிறிது நேரமே வந்தாலும் த்ரிஷா தான் மொத்த பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறார். அவரால் தான் படத்தில் அடுத்தடுத்து திருப்பு முனைகள் வருகிறது. அதிலும் இடைவேளை காட்சியில் இருக்கும் ட்விஸ்ட் யாரும் எதிர்பார்க்காதது. இவர்களுக்கு அடுத்தபடியாக அர்ஜுன், ஆரவ், ரெஜினா ஆகியோரின் கதாபாத்திரங்களும் சிறப்பாக இருக்கிறது. அதற்கு நியாயம் சேர்க்கும் வகையில் உள்ளது அவர்களின் நடிப்பு. இப்படி படத்தில் பல நிறைகள் இருந்தாலும் முதல் பாதி இரண்டாம் பாதியை விட கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைவாக இருக்கிறது. சில இடங்களில் காட்சிகள் மெதுவாக நகர்கிறதை நாம் காண முடிகிறது. இதையெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தால் விடாமுயற்சி திரைப்படம் விஸ்வரூப வெற்றியாகத்தான் இருக்கிறது. நிச்சயம் படத்தை பார்ப்பவர்களுக்கு இந்த படம் நல்ல அனுபவமாக இருக்கும். 2 வருடம் கழித்து வெளிவந்தாலும் விடாமுயற்சி திரைப்படம் வெற்றி படமாக அமைந்துள்ளது அஜித்திற்கு. சரி நம்பளே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.